ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு காரசாரமான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்னை வச்சு நல்லா கிறிஸ்பியான மசால் வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் கிடச்சிச்சின்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை முதல்ல போட்டுக்கலாம். கூடவே ஸ்வீட் கார்னையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து துருவிட்டு கூட இஞ்சியை போட்டுக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மசால் வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து இதை கலந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இதை வைக்கக்கூடாது. உடனே வந்து வடை சுட ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கோங்க. முதல்ல ஒரு 4-5 இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை சுட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். நம்மளோட சேனலில் மசால் வடை, கார வடை, உளுந்த வடை, வாழைக்காய் பஜ்ஜி, முட்டை போண்டா இந்த மாதிரி டீ கடை ஸ்பெஷல் ரெசிபீஸ் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடையை வந்து நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இதே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதுக்கு மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா வடை வந்து கருகிரும். இப்போ நம்மளோட ஸ்வீட் கார்ன் மசால் வடை ரெடி ஆயிருச்சு. இப்போ தான் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.